கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக நம்மளை திருப்தியடைய செய்ய போகிறான். இந்த நாளில் எங்கே பார்த்தாலும் பாவம் பெருகி போயிருச்சது. ஒன்று குடி ஒரு பாவம், விபச்சாரம் ஒரு பாவம், களவு ஒரு பாவம், கொலை ஒரு பாவம். இப்படிப்பட்ட பாவம் நம்ம தேசத்தை சூழ்ந்து நிற்கிறது, நம்ம பட்டணங்களை சூழ்ந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களை ரட்சிப்பதற்காக தான் சிலுவை நாயகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே எனக்காகவும் சிலுவையிலே தொங்கினார். அந்த இயேசு ரட்சகர் இந்த நாளில் அருமையான வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேச போகிறான். அருமையான வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன், நீதிமானே அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன். இந்த நாளிலேயும் கூட அநேகர் குடித்து குடும்பங்களெல்லாம் சின்ன பின்னமாக இருக்கிறது. போதை இல்லாத வாலிபர்கள் இல்லை, போதை இல்லாத மாணவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவத்துக்குள்ளே வந்துட்டோம் என் அன்பு பிள்ளைகளே. இதற்காக தான் ஆண்டவர் மனம் திரும்புவார். பாவிய நீதிமானே அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்கிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட இப்படிப்பட்ட பாவத்தில் பிணைக்கப்பட்டு யார் விடுவிப்பார் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற வாலிப தங்கையே, வாலிப தம்பியே, இந்த நாளிலேயும் கூட ஒன்றை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறான். உன்னுடைய பாவத்துக்காக தான் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறான், உன்னுடைய சாபத்துக்காக தான் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிறான். அதனால் நீ மனம் திரும்பும் மகனே. ஒருவேளை மனம் திரும்பாவிட்டால் என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பட்சித்து போடுவேன் என்று சொல்கிறான். மனம் திரும்பும் போது அவருடைய கல்வாரி ரத்தத்தால் கழுவி, விலையேறப்பட்ட ரத்தத்தால் கழுவி உங்களை அழைத்து கொள்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறான். இந்த நாளிலையும் கூட அநேக குடும்பங்களில் கண்ணீரில் வாழ்ந்து வருகிறீங்க. என் மகன் ரட்சிக்கப்படலையே, என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நீதிமானே அல்ல பாவி மனம் திரும்புவதற்காக தான் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். அதனால் என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? மனம் திரும்பு என்று சொல்கிறான். அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இருக்கும் வருவான். அப்போ நீதிமானே அல்ல பாவியை மனம் திரும்புவதற்காக நான் அழைக்க வந்தேன் என்று சொல்கிறான். அதனால் என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. பாவ சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு புதிய பாத்திரமாக கர்த்தர் உள்ள மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறான். இந்த நாளிலையும் கூட அநேக பிள்ளைங்கள் குடும்பங்களில் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்குது, ஆனால் ஒரு பிள்ளை ஆண்டவருக்குள்ள இருக்குது, ஒரு பிள்ளை பாவத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்பதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில் தொங்கி கொண்டார். அந்த காட்சியை நினைத்து மனம் திரும்புங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ரட்சிப்பான். ஜெபிப்போமா? பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடும் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என் அன்பு குடும்பத்தினரே, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எப்பேற்பட்ட பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறியோ, ஒருவேளை டிவி என்னும் பாவத்தில் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறியோ, ஒருவேளை செல்லில் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறியோ, ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறியோ, ஒருவேளை விபச்சாரத்தில் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறியோ, களவுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறியோ, கொலைக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறியோ, யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி கலங்கி குழம்பி கொண்டு இருக்கிறியோ, ஒருவேளை மறைக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் கொடிய பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறியோ, இதோ ஆண்டவர் உன்னை தான் பார்த்து உனக்காக தான் உன்னை தேடிதான் வந்தேன் என்று சொல்கிறார். நீதிமானே இல்லை பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் அந்த பூமிக்கு நான் வந்தேன் என்று சொல்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, நீ யாராக இருந்தாலும் கர்த்தருடைய முகத்தை நோக்கிப்பார். சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிற இயேசுவை பார். நிச்சயம் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவான்.
நீ விடுதலையாக்கப்பட்டு ஒரு பூரண சுகத்தோடு வாழ முடியும். எத்தனை நாள் இப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையாக இருப்பேன், எத்தனை நாள் இப்படிப்பட்ட சாபத்தில் அடிமையாக இருப்பேன் என்று சொல்லி, ஏன் இந்த இரவு, ஏன் இந்த பகல் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ யாராக இருந்தாலும் உன்னுடைய பாவத்தை விட்டுவிடு. நீ விட்டுவிடும் போது கர்த்தர் உனக்கு இரக்கத்தை தருவா. ஆண்டவர் உன் மேலே பிரியமுள்ளவராய் இருப்பா. உன்னையும் ரட்சிக்கிறான், உன்னையும் தேடி வந்தான். உனக்காக அவர் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினான். அதை நினைத்தவரா இந்த நாளில் மனம் திரும்பு. நிச்சயமாக கர்த்தருடைய ரட்சிப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக பிள்ளைகள் மனம் திரும்பணையா, பாவத்திலிருந்து விடுதலை பெறணையா, சாபத்திலிருந்து விடுதலை பெறணப்பா, அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறணப்பா. அநேக பாவங்கள்லேருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீங்கள் ரட்சித்து தாங்கப்பா. உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவி ஒரு புதிய பாத்திரமாக மாற்றுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.